உலகத்துல இருக்கிற வெல்த்தியான கண்ட்ரிஸ் எல்லாமே தனித்தனியா ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி டீமா இருப்பாங்க. இதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. பார்டர் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், அதே மாதிரி டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கிறது, அதே வெப்பன் ஷேர் பண்றது, அவங்களுக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒவ்வொரு கண்ட்ரியுமே குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி முக்கியமான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து என்னென்ன குரூப்பா இருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். G7, அதாவது குரூப் ஆஃப் 7, இதுல மொத்தம் 7 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த குரூப் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னா இவங்களுக்குள்ள ஃபினான்ஸ், எக்கானமி, அதே மாதிரி குளோபல் ட்ரஸ்ட் இது எல்லாமே இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோல இருக்கிற குரூப்லயே ரொம்ப ரிச்சான குரூப் வந்து இந்த G7 தான். இந்த எல்லா கண்ட்ரியுமே டெக்னாலஜியா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், ரொம்பவே ரிச்சான கண்ட்ரி. நெக்ஸ்ட் NATO, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த குரூப்ல வந்து 32 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. இவங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து த்ரெட்டனிங் வருது, இல்லைன்னா அவங்க மேல வார் வருதுன்னா இந்த NATO டீம் வந்து அவங்க மெம்பர்ஸ்க்காக டிஃபென்ஸா இருக்கட்டும், வெப்பன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கொடுப்பாங்க. தேர்ட் டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இதுல வந்து 27 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. இருக்கிறதுலயே வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் எக்கனாமி இருக்கிறது இந்த ஒரு யூரோப்பியன் யூனியன் தான். ஏன்னா இவங்களுக்குள்ள பொலிட்டிக்கலாவோ எக்கனாமிக்கலாவோ ஒன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள ட்ரேட்ஸையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்களுக்குள்ள மேக்ஸிமம் யூரோ கரன்சியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ள டாலர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஃபோர்த் டீம் பாத்தீங்கன்னா 5 ஐஸ். இதுல 5 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. என்னென்ன கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா US, UK, கனடா, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 5 கண்ட்ரி தான் இதுல வந்து அலைன்ஸா இருக்காங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்றது, அதாவது ஸ்பையா இருக்கட்டும், இல்ல வந்து இன்னொரு கண்ட்ரியை பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கும், இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபிஃப்த் டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா AUK, US, அதாவது ஆஸ்திரேலியா, UK அண்ட் US. இந்த 3 கண்ட்ரியுமே ஒன்னு சேர்ந்து அலைன்ஸா இருக்காங்க. இவங்களோட முக்கியமான ஃபோக்கஸ் என்னன்னா சைனாவோட டாமினேஷன் வந்து பசிபிக் ஓஷன்ல வந்து அதிகமாவே இருக்கு. சைனாக்கு அகைன்ஸ்டா இந்த பசிபிக்ல மிலிட்டரி செக்யூரிட்டி தராங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள வெப்பன்ஸ், டெக்னாலஜி ஷேர் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் டீமா பாத்தீங்கன்னா குவாட். இதுல வந்து 4 கண்ட்ரிஸ் வந்து அலைன்ஸா இருக்காங்க. இதுல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கம்மி தான், US மட்டும் தான் இருக்காங்க. பாக்கி எல்லாமே இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 3 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இவங்க முக்கியமா எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா பசிபிக் ஓஷன்ல சைனாவோட டாமினேஷன் அதிகமா இருக்கனால அதை வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்காக வந்து இந்த பசிபிக் ஓஷன்ல இந்த ஒரு அலைன்ஸ் வந்து மிலிட்டரி செக்யூரிட்டி தராங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள டிஃபென்ஸ், இல்ல ஒரு கண்ட்ரில பிரச்சனைனா இந்த கண்ட்ரி வந்து இன்வால்வ் ஆகுறது, டெக்னாலஜி ஷேர் பண்ணிக்கிறது, இந்த விஷயத்துலலாம் இவங்க ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு. சோ இந்த வீடியோல ஏன் கண்ட்ரிஸ் எல்லாருமே குரூப்பா ஃபார்ம் ஆகுறாங்க, ஒரு டீமா இருக்காங்க, ஏன் அடிக்கடி 2 கண்ட்ரிஸ் வந்து மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் அதிகமா பண்றாங்கன்னு இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு தினச்செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.